பொதுவாகவே கேர்ள்ஸ்க்கு இந்த ஸ்கின் கேர் மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். பட் நான் அந்த கேர்ள்ஸுன்ற கேட்டகரியில் வருவேனான்னு கூட எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ டோன்ட் லைக் டு டூ ஸ்கின் கேர் அஸ் வெல். பட் என் ஹஸ்பண்ட் எனக்கு அப்படியே ஆப்போசிட். ஸ்கின் கேரு, ஹேர் கேரு கொஞ்சம் கிரேஸ் தாண்டி போகுது இந்த லிப் பாம் தான். இப்போ பார்த்தாலும் கையில் வச்சுட்டே இருப்பார். இப்போ இன்னைக்கு கூட போயிட்டு லக்ஷ்மி கிருஷ்ணாவில் வந்து 300 கொடுத்து ஒரு லிப் பாம் வாங்கிட்டு வந்தார். இப்போ பார்த்தாலும் தடவிட்டே இருப்பார். எனக்கு அதிலலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ மார்னிங்கே போயிட்டு காளான் வாங்கிட்டு வந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி வைக்கலான்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து காளான் கிரேவி வச்சு அது சக்ஸஸ் ஆனதுனால 2வது ஸ்டெப் போகலான்னு பார்த்தேன். பட் வீட்டில் அரிசி இல்லாத நான் நோட் பண்ணல. ஸோ அதனால் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு நைட்டுக்கு சப்பாத்தியும் கிரேவியும் செஞ்சலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாமா? ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே 2 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் உள்ளே போட்டுட்டு இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், சீரகத்தூள், கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், அப்புறம் 3 பச்சை மிளகா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சிடணும். ஸோ அந்த ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை வந்து நல்லா சின்னசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் உள்ளே தூக்கி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த எண்ணெய் பிரியிற வரையும் வெயிட் பண்ணாக்கா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த சமயத்தில் வந்து நம்ம சின்னசாக கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை நல்லா கழுவி எடுத்துகிட்டு சேர்த்துட்டு அந்த தண்ணியிலே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிரேவி நிறைய வேணும்னா கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவி இறக்குனாக்கா செம்ம ஜூஸியாக இருக்கும். எனக்கு ஏன் இப்படி தடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே எனக்கு சமையல்னா தூரம். ஸோ அதை நான் ரெசிபி சொல்கிறது தான் புதுவிதமாக இருக்குது. பட் டேஸ்ட் பற்றி கேட்டிங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ் ஐ எவர் மேடுன்னு தான் சொல்லுவேன். தேங்க்யூ, பை பை.